வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா உங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்களே கற்பனையாக கேள்வி கேட்குறீங்க, ஹைப்போதட்டிக்கலா அப்படின்னு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த பேட்டியில் பேசியிருக்கிறார். நேற்றைக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு, உங்களுக்கு 3 முறை சொல்லியாச்சு, இதுக்கு மேலே எதனானா நீங்கள் அமித்ஷா கிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கோங்கன்னு அண்ணாமலை. அது அந்த டோனே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த டெவலப்மெண்ட்? இப்போ அவங்க ஏடிஎம்கேவோட முடிவுரையை அமித்ஷா எழுதி கொண்டிருக்கிறார், அவ்வளோதான். வச்சு செய்கிறாங்கன்னு வாங்க தமிழில் ரொம்ப ஸ்லாங்காக சொல்கிறதுனா, தேர் டெஸ்ட்ராயிங் ஏடிஎம்கே பை ஜாயினிங் வித் தம். பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை செங்கலாக அமித்ஷா உருவி கொண்டிருக்கிறார். 26 தேர்தலில் பாஜகவுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவது அல்ல, மாறாக அதிமுகவை எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்தி அவர்களை சிதைப்பது. தெளிவாக தெரியுது. தேர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். ஏப்ரல் 11 அலையன்ஸ் சென்னையில் அனௌன்ஸ் பண்ணும்போது வலது பக்கம் அமித்ஷாவையும் இடது பக்கம் அண்ணாமலையும், வலது பக்கம் எடப்பாடியையும் இடது பக்கம் அண்ணாமலையும் உட்கார வச்சுட்டு அமித்ஷா சொன்னது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அமையும், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பஹல்காம் சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர் வந்ததில் அது கவனம் அங்கே போயிட்டு மறுபடியும் ஜூன் 1ஆம் தேதி இங்கே வந்தார். ஜூன் முதல் வாரத்தில் வரும்போது அவர் பேசின பேச்சுக்கள், என்டிஏல பற்றி பேசும்போது அவர் சொன்னது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கே பிஜேபியில் 2 முறை சொன்னார் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சில பாஜக தலைவர்கள் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி பிஜேபி இடம் பெறுனாங்க. அண்ணாமலை ஒருபடி மேலே போய் இது கூட்டணி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சினார். அதுக்கு பிறகு தினத்தந்திக்கு கொடுத்த பேட்டி, அந்த பேட்டிக்கு 15 நாட்கள் பொறுத்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்த பேட்டி, இந்த 3 பேட்டிகளையும் மிக தெளிவாக அமித்ஷா சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும், அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறும், அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். ஏப்ரல் 11 கூட்டணியை அறிவிக்கும் பொழுது எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொன்ன அமித்ஷா 2 மாதங்கள் கழித்து 2.5 மாதங்கள் கழித்து கொடுக்குற பேட்டிகளில் தொடர்ச்சியாக 3 விஷயங்களை வலியுறுத்துகிறார். என்டிஏ ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் அதிமுக இடம்பெறும், பிஜேபி இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். எடப்பாடி பேரையே அவர் சொல்லலை. நேற்றைக்கு அண்ணாமலை கொடுத்த பேட்டி ரொம்ப தெளிவானது, ரொம்ப சரியானது. ஃபேக்சுவலி அண்ணாமலை இஸ் 100% கரெக்ட். 100% விவரங்களின் அடிப்படையில் அண்ணாமலை தெளிவாக பேசியிருக்கிறார். அதாவது விவரப்பிழை, ஃபேக்சுவல் எரர் எதுவுமே அண்ணாமலை கிட்ட இல்லை. ஃபேக்சுவலி அண்ணாமலை சொல்கிறது 100% கரெக்ட். அதாவது அலைன்ஸ் ஃபார்மேஷனில் எனக்கு ரோல் இல்லை, ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அதை தான் 2 விஷயத்தை அவர் சொல்கிறார். அலைன்ஸ் ஃபார்மேஷனில் எனக்கு தொடர்பு இல்லை, நம்பர் 1. அதை விட முக்கியமான ஃபேக்சுவல் கரெக்ட் பொசிஷன் என்னென்னா, அமைய போகிறது கூட்டணி ஆட்சி தான், அதில் அதிமுக இடம்பெறும். இதுதான் அமித்ஷா சொன்னது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டையே எடப்பாடி கொஸ்டின் பண்ணுறாரு. அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லைன்றாரு. ஹைப்போதட்டிக்கல் கூட இன்னைக்கு சொல்றது ஹைப்போதட்டிக்கல்னு சொல்றதுங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஹைப்போதட்டிக்கல்னா எது ஹைப்போதட்டிக்கல்ன்ற? லெட் அஸ் பி கிளியர். தெளிவுபடுத்தணும் விஷயத்தை. குறைஞ்சபட்ச நேர்மை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்கிறார். அமித்ஷா தெளிவாக சொல்றாரு, இது கூட்டணி ஆட்சியில் பிஜேபி இடம்பெறும், அமைச்சரவையில் கேபினெட்டில் பிஜேபி இடம்பெறும், அதிமுகவிலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். இதில் அந்த அதிமுகலேருந்து ஒருவர்ன்றது கூட நீ விட்டு, அமைச்சரவையில் பிஜேபிக்கு இடம் இருக்குமா இருக்காதானா? இடம் இருக்கும், நாங்கள் கண்டிப்பாக அமைச்சரவையில் இருப்போம். அமித்ஷா திரும்ப 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 சொல்கிறார். ஏன்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு வார்த்தை தான் பதில், வில் யூ டேக் பார்ட் இன் த கவர்மெண்ட்? எஸ், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதுக்கு முன்னால் தினமலரில் தந்தியிலே கொடுத்த பேட்டியில் என்டிஏ அரசு அமையும், அந்த அமைச்சரவையில் பிஜேபி இருக்கும். இது தினமலருக்கும் தினத்தந்திக்கும் கொடுத்த பேட்டியில் சொல்கிற விஷயம். நேற்றைக்கு அண்ணாமலை கிட்ட எடப்பாடி இப்படி பேசுறாருன்னும் போது எங்கள் தலைவர் சொல்கிறது தான் நான் கேட்க முடியும். எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, 3 பேட்டியில் சொல்லியிருக்காருன்னு. அண்ணாமலை சொல்கிறது 100% கரெக்ட். இதுக்கு மறுபடியும் இன்னைக்கு எடப்பாடி ஹைப்போதட்டிக்கல்னா எது ஹைப்போதட்டிக்கல் இல்லை? ஃபேக்சுவலி மட்டும் இல்லைங்க, லாஜிக்கலி எடப்பாடி பேசுறது தெளிவில்லாமல் இருக்குது. ஹைப்போதட்டிக்கல்ன்றது எந்த கேள்விக்கு சொல்கிறார் அவர்? இல்லை, நேற்றைக்கு முன்தினமும் அவர் சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன். திரும்ப என்னென்னா, ஊரை ஏமாத்துற கதைங்க. ரொம்ப நாள் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏற்கனவே இந்த அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை, கொலாப்ஸு.
இவங்க படுதோல்வியை நோக்கி போகிறாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி 96ல் நரசிம்மராவ் ஜெயலலிதா கூட்டணி எப்படி போய் சந்தி சிரித்து நடுத்தருக்கு வந்து நாரி போச்சோ அதை விட மோசமாக பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தோக்க போகுது. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இது 11th ஹவரில் வந்தது, இது 8 மாதம் இருந்தாலும் வந்தது. அதாவது அலையன்ஸ் வந்ததை கூட அதிமுக தொண்டன் காலப்போக்கில் ஏற்றுக்கிட்டு இருப்பான். பை நவம்பர் டிசம்பரில் திமுக மேலே இருக்க வெறுப்பு ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த அலையன்ஸை அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் கனிந்து வந்திருக்கும் நிச்சயம். ஆனால் இந்த ஆட்சியில் பங்குன்னு தொடர்ந்து நாங்கள் அதிகாரத்தில் இருப்போம்னு எடப்பாடி அமித்ஷா பேசுகிறதும், இல்லை இடம் இல்லை உங்களுக்கு அமைச்சரவையிலேருந்து எடப்பாடி பேசுகிறதும் கீழே வந்து சீச்சி அப்படின்ற உணர்வை அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் பப்ளிக்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஏப்ரல் 11க்கு பிறகு கடந்த காலங்களில் இந்த மாதிரி கடுமையாக வசை மாதிரி பொழிந்தவர்கள் வந்து அலையன்ஸ்னு கையெழுத்து போட்ட உடனே நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கு பிறகு திட்டமாட்டாங்க. முன்னாடி பேசுனதெல்லாம் அது வேற, காணாமல் போயிடும் அது. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஆன பிறகும் கையெழுத்து போட்டு கூட்டணி முறையாக உருவெடுத்த பிறகு நீ வந்து மாற்றி பேசுறதுனா டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க. அதிமுக தலைமையில் என்டிஏ ஆட்சின்னு தெளிவாக எடப்பாடி அமித்ஷா சொல்லும்போது இல்லை கூட்டணி கிடையாது இது பிஜேபி ஆட்சின்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னா அங்கேயே அண்ணாமலையை வந்து அதிமுகவோட வேரில் நெருப்பள்ளி போடுறாரு. அண்ணாமலையோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பை சான்ஸ் இவங்க வந்து அவர் இன்னைக்கு அங்கே நோபடின்னு கிளைம் பண்ணா இன்னைக்கு அவர் அமித்ஷாவை கோட் பண்ணி பேசுறாரு. எஸ், அப்போ நீங்க அமித்ஷா கிட்டே கிறிஸ்டல் கிளியர் he has given a crystal clear statement. இஸ் ஆன் a solid wicket. அவர் ரொம்ப தெளிவாக ஸ்பஷ்டமாக பேசியிருக்கார் அண்ணாமலை. அவர் சொல்கிறது ஃபேக்சுவலி 100% கரெக்ட். இதுக்கு மேற்கொண்டு எடப்பாடி வழவழான்னு பேசுறதுன்றது அவரோட அதிமுக ஆல்ரெடி வந்து டவுன் அண்ட் அண்டருங்க, படு பாதாளமான கண்டிஷனில் இருக்குது. மைனாரிட்டிஸ் ஓட்டு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு 90% மேலே ஏடிஎம்கே பிஜேபியை விட்டு அப்படியே டிஎம்கேக்கு நகர்ந்துருச்சு. விஜய் கூட கிடையாது, டிஎம்கே தான். விஜய்க்கு போட்டால் ஓட்டு சதுரன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. டாக்டிக்கல் ஓட்டிங் விஜய்க்கு போட்டால் தோற்றுருன்ட்டு காங்கிரஸ் பக்கம் தான் திரும்புகிறாங்க. டிஎம்கே அலையன்ஸ் பக்கம் தான் திரும்புகிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க்கே வந்து செதுறதில்லை. இந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னா அமித்ஷாவும் எடப்பாடியும் மாறி இந்த 3 மாதத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் வந்து நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேன்னு 62 நாளில் 23 தடவை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து அமித்ஷா வந்து இங்கே கூட்டணி ஆட்சின்றதை இது வரைக்கும் ஒரு 10 நாளில் 10 நாள் இல்லை 60 நாளில் 3 தடவை சொல்லிட்டார். 3 டைம்ஸ் சொல்லிட்டார். அவர் 3 முறை அதை திரும்ப ரிப்ளிகேட் பண்ணி கட்சிக்காரங்க பல தடவை சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ட்ரம்ப் ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இது அதிமுகவை வந்து சதிச்சிடுங்க. அதிமுக வந்து தேர்தலில் போய் மக்களை சந்திக்கிறதே ரொம்ப கடினமானதாக மாறி போயிடும். இப்படிலாம் நீங்கள் ஒரு கட்சியை இன்னுமா உங்களுக்கு இந்த உண்மை புரியல. 26ல் பிஜேபியோட நோக்கம் திமுகவை பலவீனப்படும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது கிடையாது. அதிமுகவை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தும். அதுதான் அவர்களுடைய எண்ணம். அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற போது இனிமே தமிழ்நாட்டினுடைய ஈக்குவேஷன் என்பது திமுக vs பாஜக என்று சொன்னதை லாங் டேர்முக்கு செட் பண்ணிட்டாரு. இல்லைங்க, அமித்ஷாவோட மோடியோட அட்லீஸ்ட் 2 பேரில் ஒருத்தரோட செக்ஷன் ஆஃப் பிஜேபி ஹைகமாண்டோட பிளஸ்ஸிங்ஸில் தான் அண்ணாமலை இப்படி பேசுகிறாரு. 1 மாதம் அமைதியாக இருந்தவர் நேற்று பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் திரும்ப 3 நாளைக்கு முன்பாக சொல்கிறார், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நான் ரெகுலராக மீட் பண்ண வந்துடுவேன். நேற்று ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது. ஆகஸ்ட் 1லேருந்து இன்னும் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும். அப்போ அண்ணாமலை பேசுகிறாருன்னா திமுகவுக்கு வேறு பிரச்சாரகர்களே தேவையில்லை. 4 முனை போட்டியில் அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து தொடர்ந்து பேசுவாரே ஆனால் அது திமுகவை வரலாற்று ரீதியில் சாதனை படைக்கக்கூடிய அளவு. ஏன்னா செகண்ட் டைம் அவங்க வந்ததே இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண போகுது திமுக. அண்ணாமலையோட உதவியோட திமுக 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்று புதிய வரலாறு படைப்பார். இதற்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டில் அண்ணாமலை, டெல்லியில் மோடி. குறிப்பாக தமிழ்நாட்டில் அருகில் இருக்கக்கூடிய நண்பனுக்கு முதல்ல திமுக நன்றி சொல்ல வேண்டும். திமுக வெற்றிக்காக மிக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம தானே ஏன்னா குருமூர்த்தி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் அண்ணாமலை வில் பி தி என்டிஎஸ் கேம்பெயின் ஃபேஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவருக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக அந்த மாஸ் இது அப்பீலில் நாங்கள் கொண்டு போவோம்னு பேசுகிறாரு. அது ரொம்ப அது சொல்கிறது பாதி ஃபேக்ட். அதாவது வந்து அது அவர் சொல்கிறது வந்து அது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அதான் வந்து அது பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இல்லை போகுது. அண்ணாமலையோட ஸ்பீச்சஸ் பிஜேபிக்கு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு பிஜேபிக்கு அது குஷிப்படுத்தலாம். இல்லைங்க, ஓட்டு விழாதுங்க. இட்ஸ் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் அவர் சிதைக்கிறார் அண்ணாமலை. பை டாக்கிங் லைக் திஸ் இஸ் டெஸ்ட்ராயிங் த பிஜேபி அலையன்ஸ் ஃப்ரம் விதின். அதோட பலன் டிஎம்கேக்கு தான் போய் சேரும். திமுக வெற்றிக்கு பல பேர் பல முனைகளில் உழைக்கிறாங்க. தாம் பங்குக்கு அண்ணாமலையும் உழைக்கிறார். அவரோட பங்குக்கு வந்து நான் ஸ்டாலினை எப்படியாவது 2வது முறையாக முதலமைச்சராக ஆக்கி பார்க்காமல் ஓய மாட்டேன் என்று வீர சபதம் எடுத்துக்கொண்டு 24 மணி நேரமும் கண் துஞ்சாமல் உழைத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை.
என்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம்? ஆல்ரெடி உங்கள் அலையன்ஸ் ஜெல் ஆகலை. அவரோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கடந்த 3 மாதமாக ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணுறதா இருக்குது. இன்னுமா உங்களுக்கு புரியல அவர் யாரோட ஆளுன்னு? இப்போ இந்த 100 நாட்கள் ஆக போகிறது, இன்னும் ஒரு 3-4 நாட்களில் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னு அலையன்ஸை அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணி, ஏன்னா எடப்பாடி அன்னைக்கு டேட்டுக்கு அவர் எதுவும் பேசலை. இந்த 100 டேஸ்க்குள்ளே எடப்பாடிக்கு அங்கே அவர் நம்பர் 2ன்னு அண்டர்மைன் பண்ணுற வேலையை தான் தொடர்ந்து செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, கூட வச்சு அழிக்கிறாங்கன்னு நான் அதை தான் உங்களுக்கு திரும்ப 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 சொல்கிறேன். நீங்கள் இன்னுமா இது புரியல மக்களுக்கு. அதாவது 26ல் திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம், ஏடிஎம்கே வீக்கெண்ட் ஆகணும். அதுக்கு தான் உழைக்குது பிஜேபி, அதுக்கு தான் அண்ணாமலை உழைக்கிறாரு. நீங்கள் அவங்க தெளிவாக மற்ற மாநிலங்களில் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது ரொம்ப துல்லியமாக நம்பர் 1 எனிமி யார், நம்பர் 2 யாருன்னு பார்க்குறாங்க. இங்கே வந்து டிஎம்கேவோட செகண்ட் டேர்மை பற்றி கவலைப்படாமல் ஒருவேளை பிஜேபி அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு திமுகவை வீழ்த்தணும்னா அதுக்கு ஒரே வழி அதிமுகவோட கை கோத்து தான் நீ திமுக வீழ்த்த முடியும். குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம். அதை தவிர சாண்டி குட்டி கட்சிகள். பட் மெயின் உனக்கு அதிமுக கூட இருந்தால் தான் பிஜேபியில் திமுகவை 26ல் வீழ்த்த முடியும். இல்லைன்னா உன்னால் சத்தியமாக திமுகவை வீழ்த்த முடியாது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் செய்கிற தெல்லாரங்கடி வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் பிஜேபியெல்லாம் செய்ய முடியாது, செய்யவும் தெரியாதவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னரை எவ்ரிடே யூ ஆர் டிஸ்கிரெடிட்டிங்னா அதோட நோக்கம் என்ன? நான் சிம்பிளாக கேட்குறேன். எந்த ஒரு பெரிய கிரைசிஸ் கான்ட்ரவர்சி எரப்ட் ஆகுதுனாலும் பாலிடிக்ஸில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அதோட பெனிஃபிஷரி யார். அந்த பெனிஃபிஷரியை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆகிருக்கவங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். அதான் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எவ்ரி டே அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாக்கிங் டிஎம்கே இஸ் அட்டாக்கிங் ஏடிஎம்கே. பதவியை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போது அவனை போட்டு திட்டிட்டு கிடக்குறேன். இன்றைக்கி கொள்ளை அடிச்சிருக்கானுங்க, அவங்கள திட்டாமல், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து இவங்களே போய் வந்து அப்போசிஷனை மோடி செய்கிறதா, பிஜேபி செய்கிறது, கோதி மீடியா செய்கிறதா நீங்கள் செய்கிறீங்க. 12 வருஷமால பவர் விட்டு போன காங்கிரஸை திட்டின்னு கிடக்குறான். அதே தான் நீ 5 வருஷமால பவர் விட்டு போன ஏடிஎம்கே திட்டின்னு கிடக்குற. ஸ்டாலின் இஸ் கம்ப்ளீட்லி ரெப்ளிகேட்டிங் வாட் மோடி வாஸ் டூயிங் ஆர் மோடி இஸ் டூயிங். அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்ச முதல் நாள்லேருந்து டே 1ல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால் என்ன வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகும் அதே லாங்குவேஜ் வந்து இன்னும் ரெட்டிப்பாகுதுன்னா அண்ணாமலை இஸ் டெஸ்ட்ராயிங் த அலையன்ஸ் ஃப்ரம் விதின். கூட்டணியை உள்ளிருந்து அழித்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. 2வது முறை திமுகவை ஆட்சியில் அமர்த்தாமல் ஓய மாட்டேன் என்று சபதம் எடுத்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இல்லை, நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார், அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணலாமான்னு பாருங்கள். இந்த பஞ்சுவேஷனை மிஸ் பண்ணிட்டோன்னு எடப்பாடி சொல்கிறாருல்ல, எடப்பாடியே பஞ்சுவேஷனை மிஸ் பண்ணிட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு அவர் சொன்னது. எடப்பாடி என்டிஏவுக்கு தலைமைனா கன்வீனர் தான், சிஎம் ஃபேஸ் இல்லைன்னு ஒரு அர்த்தம். அன்னைக்கே அமித்ஷா அப்படி தான் சொன்னார்னு எடுக்க முடியுமா? அன்னைக்கு இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்டிஏ சர்க்கார் பனேகான் தான் அவர் சொன்னார், தெளிவாக சொன்னார். சிஎம் வார்த்தையை சொல்லியே தவிர அவர் மெயின் பண்ணது சிஎம் தான். எடப்பாடி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் தான் சொன்னார். ஏன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் கன்வீனர் வேற, சிஎம் ஃபேஸ் வேற. ஆட்சி வந்து சிஎம் சர்க்கார். என்டிஏன்றது என்டிஏ சர்க்கார் எடப்பாடி தலைமையில் தான், அது தெளிவாக இருக்குது. சரி, தேர் இஸ் சம்திங் ராங். அதாவது வந்து அரசுக்கு தலைவர்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சர் தான், அரசுக்கு தலைவர் முதலமைச்சர் தான். ஆட்சிக்கு தலைவர் அரசுக்கு தலைவர் எல்லாம் ஒன்று தாங்க. அட்வைசரி கவுன்சில்னு போட்டு நீங்கள் 1000 வச்சுக்கலாம். அட்வைசரி சோனியா காந்தி அட்வைசரி பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க யூபிஏல. பட் பிரைம் மினிஸ்டருக்கு தான் வந்து அந்த மரியாதை உங்களுக்கு வந்து மன்மோகன் சிங்க்கு தான். ஆகவே இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏப்ரல் 11 அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சென்னையில் தெளிவாக சொல்லிட்டார் அமித்ஷா, எடப்பாடி தலைமையில் தான் என்டிஏ கவர்மெண்ட் அமையும். பட் அதுக்கு பிறகு அவங்க மாற்றி பேசுறது அண்டர்மைன் பண்ணுது அப்படின்றத தெளிவாக ஏடிஎம்கே விவரித்து சொன்ன பிறகு திருந்தாமல் அவங்க பேசுறது, தேர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். நான் தான் சொல்கிறேன், 26ல் திமுக ஜெயிச்சா பரவாயில்ல, பிஜேபி ஹைகமாண்டுக்கு அமித்ஷாக்கோ மோடிக்கோ அந்த வேலையை அமோகமாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் அவங்க பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்காங்க. நீ போய் பிஜேபி பிளாட்ஃபார்மில் நின்றுனா உங்கள் கதை முடிஞ்சுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிநபர்களோ ஸ்தாபனங்களோ, குறிப்பாக எதிர்கட்சிகள், அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த ஸ்டேட்டில் எப்படி இருந்தாலும் அவர்கள் போய் பிஜேபி மேடையை பகிர்ந்து கொண்டால் அந்த பிஜேபி என்கின்ற அந்த ஒரு சிஸ்டம் வந்து உங்களை விழுங்கும். இட் வில் ஸ்வாலோ, பிஜேபி வில் ஸ்வாலோ. அதான் நடக்குது. நம்ம இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு தூரம் ஒரு மனிதனை வந்து பிஜேபி இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு புரியல. ஒரு அரசியல் கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்சல்ட் பண்ணி ஸ்வாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஃபிடல் ப்ளே பண்ணுங்கன்னு அவருக்கு சொல்ல. ஆமாம், நான் சொல்கிறது நீ கேளு, அவ்வளோதான்.
நீ ஜெயிச்ச பிறகு இந்த மாதிரி நீ தனி ஆட்சிலாம் சொல்லாது, நீ வாயால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லு. எடப்பாடி என் தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும், இல்லை பிஜேபி கூட்டணி கட்சிகள்லாம் இடம் பெறும் நீ சொல்லு. அதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறதுன்றது தான் மறைமுகமாக பிஜேபி வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆனால் மாற்றி மாற்றி அவர் திரும்ப திரும்ப ஒரு தடவை கூட்டணி ஆட்சினா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அவர் பேசுகிறார். அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கார். எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்காருன்றது தான் நம்ம பார்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆர்குமெண்ட்டை அவர் தள்ளி போட முடியாது. யூ ஹேவ் டு சே ஐதர் எஸ் ஆர் நோ. கூட்டணியில் இருக்க போறியா இல்லையா, வேணுமா வேணாமா, இவ்வளோ அவமானத்தை பிறகு அந்த கூட்டணி தேவையான்ற ஆர்குமெண்ட் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டணி ஆட்சி தான், அதில் அதிமுகவும் இருக்கும் பிஜேபியும் இருக்கும். அமித்ஷா திரும்ப திரும்ப சொன்ன பிறகு இல்லை இது கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லுவது வந்து கிளிப்பில் சொல்கிற மாதிரி, அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ நேரடியாக அமித்ஷாக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் ரிப்ளை பண்ணல. அப்படி அவர் என்ன கிளைம் பண்ணார், அப்படி பேசவே இல்லைங்கிறது தான் அவருடைய கிளைமாக. எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட். அமித்ஷா சொல்கிறது தப்பு, அமித்ஷா சொல்கிறத நான் ஏற்றுக்கலைன்னு சொன்னால் கூட அது ஒரு அறிவு நேர்மை. அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லைன்றாரு. நீங்கள் மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறீங்கன்னு மீடியா பக்கம் பேசி இது வந்து இந்த பருப்பு ரொம்ப நாள் ஓய்வாது, இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாள் ஓடாது, யூ வில் பி எக்ஸ்போஸ்டு. அதாவது உண்மையை ஏற்றுக்க உங்கள் மனசு மறுக்குது. யூ ஆர் இன் டினையல் மோடு. அமித்ஷா இஸ் கிறிஸ்டல் கிளியர். அமித்ஷா வாஸ் கிறிஸ்டல் கிளியர் ஃப்ரம் டே என்டிஏ சர்க்கார் கரெக்ட். டே ஒன்லேருந்து அமித்ஷா வாஸ் வெரி கிளியர். அதில் சப்சிக்வெண்ட் 3 இன்டர்வியூஸில் வந்து he was crystal clear. இது என்டிஏ அரசு, அதிமுக, அது பிஜேபி அதில் இடம் பெறும், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த ஃபேக்சுவல் பொசிஷனை வந்து எடப்பாடி தொடர்ந்து கொஸ்டின் பண்ணுறாருன்னா உண்மையை எதிர்கொள்ள அவருக்கு துணிவில்லை என்று தான் அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கிட்ட மட்டும் இந்த லடாய் போல அன்புமணி கிட்டையும் அவர் போறாரு. பாமக இடம்பெறும்னு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேசும்போது பேசுறாரு, பெரிய ஆரவாரம் கிளம்புகிறது. அடுத்த நாள் அன்புமணி சொல்றாரு ஆட்சியில் பங்கு எங்களுக்கு இருக்கணும் போது இன்னும் பந்திலே உட்காரல, அதுக்குள்ள இலை ஓட்டன்னு சொன்னா எப்படின்னு அது நக்கலா பேசுறாரு. கிருஷ்ணசாமியும் கேட்கிறாரு ஆட்சியில் பங்குன்னு. இந்த கோரிக்கையை வந்து அவங்க வலுவா வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? இப்போ அவர் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டால், பிஜேபியோட கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டால் எடப்பாடி வில் பி மோர் வல்னரபிள், மற்றவங்களும் கேட்பாங்க. ஆனால் ஒப்புக்கொள்ளலைன்னா எவ்ரிடே பிஜேபி பேசுவோம். நான் எப்படி சொல்கிறேன், இப்போ 3 தடவை பேட்டி கொடுத்துட்டாரு பேப்பரில் அமித்ஷா. இப்போ நெக்ஸ்ட் ட்ரிப் சென்னை வரும்போது எனி டைம் யூ மே கம் டு சென்னை, இந்த மாதமே கூட வரலாம், இல்லை அடுத்த மாதம் வரலாம், கண்டிப்பாக வருவார். வரும்போது ஒரு நிகழ்ச்சியிலையோ மீடியா கிட்ட பேசும்போதோ உள்ளரங்க கூட்டத்திலையோ அவங்க கட்சி செயல்வர்கள் கூட்டத்திலையோ அமித்ஷா தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட்டு தான், கேபினெட்டில் பிஜேபி இருக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டா எடப்பாடி பழனிசாமி அப்போ என்ன பண்ணுவார்? ஹைப்போதட்டிக்கல்ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப வந்து அதாவது வந்து விளையாட்டுத்தனமான பதில். இப்படிலாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவர் ஹேண்டில் பண்ண முடியாது. யூ ஹேஸ் டு அட்ரஸ் இட். சில பிரச்சனைகளை ஹெட் ஆன் தான் நீ ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப நாள் ஒரு பிரச்சனையிலேருந்து நீ நழுவி ஓட முடியாது. சில பிரச்சனைகளை நீங்கள் தள்ளி போடுறதே வந்து உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் வந்து எந்த பிரச்சனையிலேருந்து அரசியலில் நீ நழுவி போக முடியாது. அதுவும் இந்த மாதிரியான குரூஷியல் இஷ்யூவில் நீ நழுவி போகவே முடியாது. ஐதர் யூ ஹேவ் டு சே எஸ் ஆர் நோ. இப்போ நோன்னு சொல்லிட்டுனா கண்டின்ஜென்சி பிளான்ஸ் ரெடியாக இருக்கணும். அடுத்து எங்கே போகிறது? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்கே வேணும். ஆனால் அவன் விளையாடி பார்க்குறான். இந்த அளவுக்கு ஏடிஎம்கேவை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையாது. பட் ஸ்டில் அவங்க அதை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து 2 திராவிடன் பாட்டில் ஒன்று அழிஞ்சால் தான் அந்த வேக்யூமில் நம்ம வளர முடியும்னு பார்க்குறாங்க. அவங்க ஆங்கிளில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஐ திங்க் ஏடிஎம்கே ஹேஸ் டு பி மச் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் கிறிஸ்டல் கிளியர். இல்லைனா வந்து இது வந்து டிசாஸ்டர் டு த கோர் ஆகிடும். இந்த அலைன்ஸால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசும்பொழுது குறிப்பிடுகிறார், பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்ம கூட்டணிக்கு வரும்னு குறிப்பிடுறாரு. இன்றைக்கி கொஸ்டின் கேட்குறாங்க, டிவிக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் நாங்கள் இப்போயே சொல்லிட முடியாது அப்படின்னு. தட்ஸ் அ குட் ஆன்சர். அது விஜயோட பேசுகிற அந்த இஷ்யூவை வந்து அந்த சப்ஜெக்டை அலைவாக வைக்கிறார். தட்ஸ் அ குட். எந்த ஒரு லீடருமே வந்து அதை அப்படி தான் பிஹேவ் பண்ணாங்க. ஒரு விஷயம், இன்றைக்கி ஸ்டாலின் வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கார். அவர்கிட்ட பவர் இருக்குது, மீடியா இருக்குது, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பணம் இருக்குது. தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது. ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடின்றது அதை அவர் நல்லா எக்ஸ்ப்ளைட் பண்ணிக்கிறார். மீடியா சப்போர்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே இன்றைக்கி அவருக்கு எதிராக இருக்குது. எவ்ரி திங் இஸ் அகெயின்ஸ்டு, ஸ்டேக்டு அகெயின்ஸ்டு எடப்பாடி பழனிசாமி. மீடியா சுத்தமாக எடப்பாடிக்கு இல்லை. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாருமே இல்லை. ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் அ லோனர். இன்னொன்று, பிஜேபி இஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். தமிழ்நாட்டில் வந்து அது ஜெல்லாகவே இல்லை ஏடிஎம்கேக்கு. மக்கள் மத்தியில் பிஜேபியோட போனீங்கன்னா உனக்கு நீ படுதோல்வியை தான் அடைவான் என்பது அவருக்கே நல்லா தெரியும். அப்போ இந்த எதிர்நீச்சலில் தான் அவர் இன்றைக்கி போயிட்டுருக்கார்.
ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பிட்டி திங். அதாவது அவ்வளோ ஒரு 34 வருஷ கட்சி, தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட கட்சி, 4 வருஷம் சிஎம்மாக இருந்தவர் இஸ் டவுன் அண்ட் அண்டர். அவருக்கு ஆதரவாக யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆதரவாக யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. ப்ளஸ் அவருக்கும் இமேஜினேஷன் இல்லை. ஸோ சிங்கிள் ஹேண்டடாக அவர் தான் கேம்பெயினுக்கு போகிறார், வேறு யாருமே இல்லை. ஏத்தனாவே அது நெகட்டிவாக போயிடுமோன்னு பிஜேபி இன்னைக்கு இருக்கிற பிஜேபி ஏற்றுறதும் அவருக்கு நெருடல்கள் இருக்கும். பிஜேபியோட சேர்றதுன்றது அது வேண்டா வெறுப்பானது. இதுதானே, இவனை சாய்ஸ் தொட்டிருக்க மாட்டாங்க. டெல்லியில் மோடிக்கு பவர் இருக்குது, அதனால் போய் விழுந்தாங்க. ஆனால் அவர் இன்னொரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுறாரு, டிவிக்கே வந்தால் பிஜேபி விட்டுட்டு போயிருவீங்கிறத ஹைப்போதட்டிக்கல்னுறாரு. அது யார் வந்தாலும் அப்படிலாம் போக முடியாதுங்க, போக மாட்டாரு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. போனாலும் அவருக்கு பெரிய மரியாதை இருக்காது. விஜய் கூட பேசுறீங்களான்னா அது ஸ்ட்ராட்டஜி டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னுட்டாரு. பட் டிவிக்கே வந்தால் பிஜேபி நீங்கள் விட்டுட்டு போயிட்டு வேற ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவீங்களான்னா இட்ஸ் ஹைப்போதட்டிக்கல், கமெண்ட் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக திமுக கூட்டணி கட்சிகளையும் அதிருப்தியில் இருந்தால் வாருங்கள் அப்படின்னு இன்னைக்கு பேட்டிலையும் அவர் திரும்ப அழைப்பு விடுத்திருக்கிறார். நீங்கள் ஏன் அங்கே கண்டினியூ பண்ணணும், நாங்கள் உங்களை அகாமடேட் பண்ணுறோம்னு. எப்படி இது வெறுமனே ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு மட்டும் கிடையாது. இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறதுக்கு ஒரு 1% ஓட்டு இருக்குது. தன்னோட டிஸ்பிளஷரை பிஜேபிக்கு அவர் தெரிவிக்கிறார். ஏன்னா லெஃப்ட் பார்ட்டிஸும் விசிகாவும் என்ன நடந்தாலும் டிஎம்கே அலையன்ஸ் விட்டு வெளியில் வரமாட்டாங்க. ஃபார் தம் இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கல் பொசிஷன். இது எடப்பாடிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் இன்றைக்கி ஒரு இன்விடேஷனை திரும்ப அவர் இன்விடேஷனை புதுப்பித்து கொண்டே இருப்பதுன்றது எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னு பேசிட்டு ஒரே வாரத்தில் என்னன்னா அது ஸ்லைட் மெசேஜ் டு பிஜேபி ஹைகமாண்ட். லுக், எனக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீ ரொம்ப ஆடாத, எனக்கும் ஆப்ஷன் இருக்குன்றதை தான் அவர் ரொம்ப மறைமுகமாக, ஆனால் ஒரு இந்த குரல்வாங்க ரொம்ப சுருதி குறைஞ்ச குரலில் சன்னமான குரலில் அவர் இதை எழுப்பிக்கிட்டு இருக்கார். விசிக்கே 2 லெஃப்ட்டை கூப்பிட்றாரு, எம்டிஎம்கே சார் எம்டிஎம்கே கூப்பிட மாட்டேன்றாரு. ஃபேக்ட் எம்டிஎம்கே தான் போயிடும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஸோ வந்துட்டாங்கன்றதுக்காக கூப்பிடாம இருக்காரு. ஆல்ரெடி எம்டிஎம்கே அவன் வந்துட்டான், எதுக்கு அவனை வரப்போகிறவங்களுக்கு எதுக்கு கால் கொடுக்கணும், புதுசாக வரவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் இடதுசாரிகளையும் விசிகாவையும் சொல்கிறதுன்றது அர்த்தமே ஐ திங்க் அவர் மேபி பிஜேபி கொடுக்குற மெசேஜ், நான் நான் வெளியில் போயிடுவேன், நீ ரொம்பலாம் இம்சை கொடுத்தனா நான் வெளியில் போயிடுவேன், எனக்கும் ஆப்ஷன் இருக்குது, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அது ரொம்ப மைல்டு மெசேஜாக எடப்பாடி கொடுப்பாரோ என்கின்ற எண்ணம் வருகிறது. பாப்போம் சார், ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி அவங்க நகர போகிறாங்களா, இல்லை டுவர்ட்ஸ் அடுத்த 8 மாதங்களும் எடப்பாடி அவர்களை அண்டர்மைன் பண்ணுவதாகவே இருந்து இது ஒரு கேஸாக போக போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு நன்றி சார்.